பார்த்தோம். ஒன்று, ஆவியின் வரத்தை கேட்கணும். ரெண்டாவது, ஞான இருதயத்தை தேவனிடத்தில் கேட்கணும். மூன்றாவது, நம்முடைய பிள்ளைகளும் நாமும் வளரும்படியாக தேவனிடத்தில் கேட்கணும். நான்காவது, கடைசியாக யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளைய நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் கேட்ட காரியத்துக்காக கர்த்தர் செஞ்ச அற்புதமான காரியம் என்ன? அவன் கேட்கிறான் ஏசப்பாட்ட, ஏசப்பா எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இந்த சூரியன் இருக்கணும், இருள் வரக்கூடாது, இன்னும் எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் வேணும், இன்னும் எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும். ஏன்னா என் சத்துருவை கொஞ்சம் நான் விட்டேன்னா திரும்ப அவன் புது பலத்தோடு வந்து எங்களை எதிர்கொள்ளுவான். அவனை ஜெயிக்கிறது எங்களுக்கு கடினமா இருக்கும். அதனால இப்ப அவன் சோர்ந்து போயிருக்கான். இந்த நேரத்திலேயே அவனை நான் முறியடிக்கணும், இப்பவே அவன் தலையை நான் நசுக்கணும், இப்பவே அந்த போராட்டத்தை நான் மேற்கொள்ளணும்னு சொல்லி ஏசப்பா கிட்ட அவன் கேட்டு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் தான் இது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான்காவதாக நம்ம கேட்க வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய சத்துருவின் மேல ஒரு பூரணமான ஒரு ஜெயத்தை கேட்கணும். நம்ம மேல போராடி கொண்டு இருக்க, நம்ம குடும்பத்தை அலக்கழித்து கொண்டு இருக்கிற எல்லா காரியம், அதுக்கு பின்பதாக ஒரு சத்துரு இருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. குடிக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக குடிகார ஆவி இருக்கு. அந்த ஆவி போகும்போது அவனுடைய குடிப்பழக்கம் மாறுது. நல்லா கவனிங்க. வேதத்தில் இங்கே வாசிக்கும் போது குருடனும் செவிடுமான ஒரு ஆவி ஒரு மனுஷனும் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒழுங்கா காது கேட்டுச்சு, பேசுனான். ஆனா அந்த ஆவி பிடிச்ச உடனே அவனால காதும் கேட்கல, அவன் பேச முடியல. ஏசப்ப அந்த ஆவியை விரட்டினவனே அவன் திரும்பவும் காது கேட்டுச்சு அவனுக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பொல்லாத ஆவி ஒரு சத்துருடைய பிடியில ஒரு மனுஷன் சிக்கி கொள்ளும் போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவனால ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். நமக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய வேலைக்கு விரோதமாக, வருமானத்துக்கு விரோதமாக, நம்முடைய காரியங்களுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா சத்துருவின் மேல ஒரு பூரணமான ஜெயத்தை இன்றைக்கு கேட்கணும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறான்.